தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா ஐயா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அலோகரா. அலங்கார கந்தனுக்கு அரோகரா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 22ஆம் நாள் 7/8/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் வியாழ பகவானை வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து இறைவனுடைய திருவுருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலே இப்பொழுது இந்த அலங்கார கந்தன் என்று உலகளாவிய ரீதியிலே எல்லோராலும் போற்றப்படுகின்ற நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்று இன்று 10வது நாள், 10ஆம் திருவிழா. இன்று மஞ்சத் திருவிழா. மாலை உற்சவத்திலே அழகான திருமஞ்சத்திலே முருகப்பெருமான் அந்த அலங்கார கந்தன் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புடைசூட வீதிவலம் வந்து அடியார்களுக்கு அருள்காட்சி கொடுக்கின்ற இந்த திருமஞ்ச திருவிழா இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த உற்சவத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த 25 நாள் உற்சவங்களிலே காலை மாலை உற்சவத்திலே ஒவ்வொரு வகையான அலங்காரங்கள் ஒரு வடிவத்திலே முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். வள்ளி தேவசேனா சமேதராக அந்த அலங்கார காட்சிகளோடு அங்கு நடைபெறுகின்ற பூஜைகள், அபிஷேகங்கள், கொடிஸ்தம்ப பூஜை, வசந்த மண்டப அலங்கார தீபாராதனைகள், சுவாமி வலம் வருவது இவையெல்லாம் ஒரு சிறப்பாக அமைந்திருக்கும். இவ்வாறான இந்த நிகழ்வுகளை அடியவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இலங்கை திருநாட்டில் பல பாகங்களிலிருந்தும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் இந்த நல்லூரானை தரிசிப்பதற்கு பல நூற்றுக்கணக்கான அடியார்கள் வந்து தரிசனம் செய்கின்றார்கள். தமிழ் இந்து மக்கள் மட்டுமல்ல, வேற்று மொழி பேசுகின்றவர்கள் கூட இந்த நல்லூரானுடைய சிறப்பை, நல்லூரானுடைய பெருமைகளை அறிந்து அருள் பெறுவதற்காக வந்து தரிசனம் செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அங்கு காலை மாலை உற்சவங்களில் அடியார் கலந்து கொள்வார்கள். அவ்வாறு நேரிலே சென்று கலந்து கொள்ள முடியாத அடியவர்களுக்கு அவரவர் இல்லங்களிலே இருந்து அந்த உற்சவங்களை எல்லாம் காணுகின்ற பாக்கியத்தை த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக பகல் திருவிழா, காலை திருவிழா, மாலை திருவிழா என்று இந்த 25 நாட்களும் நேரலையாக ஒளிபரப்புகின்ற அந்த சிறப்பு இந்த டான் குழுமத்துக்குண்டு.
இவ்வாறான ஒரு நல்ல பணியை கலந்து கொள்ள முடியாத இலங்கையின் வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற அடியார்கள் கூட தரிசிப்பதற்காக அவரவருடைய இல்லங்களிலே உள்ள தொலைக்காட்சிகள் மூலம் இந்த ஓம் தொலைக்காட்சி வழியாக அந்த முருகனுடைய உற்சவத்தை காணுகின்ற பாக்கியத்தை வழங்குகின்ற டான் குழுமத்தினருடைய இந்த பணி போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அவர்களுக்கும் அங்கு பணியாற்றுகின்ற ஏனைய தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகனுடைய திருவுளெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு தம்மை மக்களுக்கு தம்முடைய இயல்பை, தம்முடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்திய பொழுது, நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொன்னதும் மக்கள் பலர் இடறல் பட்டார்கள். ஏனென்றால் அவருடைய தந்தை, தாய், அவருடைய குடும்ப பின்புலத்தை அறிந்தவர்கள், இவர் சூசையின் மகன், இவர் மரியாவின் மகன் என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்தவர், எப்படி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை நம்புவது என்பது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இயேசுவை வெறும் மனிதனாக அல்லது ஒரு ஆற்றல் மிக்க திறமைசாலியான ஒரு வீரனாக, ஒரு தலைவனாக மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு, கடவுள் அருளை பொழிகின்றார். உணவு என்பது இஸ்ராயல் மக்களுக்கு பாலைவனத்திலே அவர்கள் உணவில்லாமல் தவித்த பொழுது மன்னா என்கின்ற உணவை கொடுத்து அவர்களை உண்பித்தது அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. அனைத்தும் மனிதர்களுடைய சக்தியினாலும் ஆற்றலினாலும் கிடைக்காது. ஆனால் இறைவன் கருணை கூர்ந்தால் அது நடக்கும் என்பது மனித சமூகத்தினுடைய ஆழமான நம்பிக்கையாகும். அதனால் அவர்கள், இந்த இஸ்ராயல் மக்கள் பரம்பரையாக இந்த பாலைவனத்திலே உணவு அளித்தவர். உணவு அளிப்பது என்பது உயிர் கொடுப்பது. பாலைவனத்திலே அவர்கள் மடியாமல் பாதுகாத்தவர் இறைவன். பாலைவனத்திலும் அவர்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். இது ஆழமான ஒரு ஆன்மீக அனுபவமாகும். இது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். அதன் அடிப்படையில் தான் இந்த இயேசு கடவுளால் அருளப்பட்ட ஒரு தெய்வீக பிரசன்னம் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. நாங்கள் அடிக்கடி இந்த நற்கருணை விருந்திலே கலந்து கொள்வதற்கு செல்லுகின்றோம். ஒரு இனமாக, ஒரு மக்களாக, ஒரு குடும்பமாக நாங்கள் ஆலயங்களிலே ஒன்று கூடி இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது, வெறுமனே ஒரு மனிதர்கள் சமூக ரீதியாக, சம்பிரதாய ரீதியாக உட்கொள்ளுகின்ற ஒரு உணவல்ல. அவையெல்லாம் நல்லது. ஆனால் இந்த உணவு என்பது, இந்த உணவு என்பது உயிர். அந்த உயிரை கொடுக்கக்கூடிய இறைவன், தெய்வம், அது இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். அந்த இயேசு கிறிஸ்துவை உட்கொள்வது என்பது இந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். அப்பொழுதுதான் இந்த சாதாரணமான வாழ்வு ஒரு இறைவனுக்குரிய மக்கள் என்கின்ற ஒரு உயர்வான வாழ்க்கை தரத்தை நாங்கள் பெறுகின்றோம்.
வெறுமனே எல்லோரும் உண்கின்றார்கள் என்பதல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த இயேசுவை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியமோ அவ்வளவு தூரம் இந்த இயேசுவை இறைவனுடைய அருள், இறைவனுடைய கொடை, இறைவனுடைய பிரசன்னம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வு வெறுமனே நாங்கள் உடலோடு உயிர் இருக்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு மிருகம் அல்லது இயற்கைகள் உயிரோடு இருக்கின்றன என்பது போல அல்ல. மனித வாழ்வு என்பது தெய்வீகம் எங்களுக்குள்ளே புதைந்திருக்கின்றது. அந்த தெய்வீகத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அழகான ஒரு அழைப்புக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்வு ஒரு படி உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் இறைவன் எங்களிடம் அழைக்கின்றார். சாதாரணமான ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்றல்ல, இந்த மனித தன்மையினுடைய புனிதத்துவத்தை, மேன்மையை, மாண்பை என்னுடைய பேச்சிலும் நடத்தையிலும் வெளிக்கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு இந்த மனிதனுக்குள்ளே ஒரு தெய்வீகம் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். நான் எனக்கு விளம்பரம் செய்யக்கூடாது, அடுத்தவர்கள் என்னிலே இனம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த இயேசுவினுடைய தெய்வீகத்தை இனம் கண்டு கொண்ட சீடர்கள் அவரை நம்பினார்கள், வாழ்வு பெற்றார்கள். உண்பதனாலே உயிர் வாழ்வது போல இந்த இயேசுவை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொள்வதனாலே எங்களுடைய வாழ்வு ஒரு நிலை வாழ்வாக, நிரந்தரமான வாழ்வாக, நீடித்த வாழ்வாக, அருள் வாழ்வாக மாறும். ஆமென். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை எமக்கு ஒரு குறுகிய கால அவகாசம் உள்ளதாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மிக வேகமாக துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு 10 வருடமும் கடக்கின்றது. அந்த 10 வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் 10 வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவுவதை, கதைப்பதை, உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்? குறுகிய கால வாழ்க்கை தான் மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதனைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத், நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கி இருப்பது எதற்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல் குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று
பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? அஃஷுஸ் சலாம் அத்தீமுத் தஆம் சல்லு அலன் நாஸின் நியாம். மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது, முகமன் கூறுவது, அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தீமுத் தஆம், மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது, அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் உடைய நல்லுறவை உண்டாக்குகிறது. அதே போன்று சல்லு அலன் நாஸின் நியாம், மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றதே, இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹ் தஆலா உலகில் எங்களுக்கு ஏவி இருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.